எங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாய விலை கடையில் காத்துக்கிட்டு தம்பி நியாய விலை கடைனா காத்துக்கிட்டு தானே இருக்கணும். எல்லாருக்கும் பொங்கல் பரிசு 3000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அதுக்காக என்ன எல்லாரும் காத்துக்கிட்டு தான் வாங்க. இதெல்லாம் எடுத்து ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கா என்ன அப்படின்னு கேட்டீங்க. இங்கே அது விஷயமே கிடையாது. வேற என்னப்பா கடைக்காரர் இல்லையா, கடைக்காரர் வரனால வெயிட் பண்ணுறாங்களா, என்னாச்சு அப்படின்னு. கடைக்காரெல்லாம் வந்துட்டாரு. ஆனால் கடைக்காரர் சொன்ன பதிலுக்காக தான் எல்லாருமே இப்படி வெயிட் பண்ணி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது தான் இந்த சின்ன சேலங்கிற கிராமம். அதாவது இன்னைக்கு ரேஷன் கடையில் பணம் கொடுக்குறோம், பொங்கல் பரிசு அப்படின்னு முன்னதாவே தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அறிவிக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு எம்எல்ஏ ஊர்ல இல்ல, நாளைக்கு வாங்க எல்லாருக்கும், இன்னைக்கு பொங்கல் பரிசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையெல்லாம் காத்திருக்க வச்சு அனுப்பியிருக்காங்க. எவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பாக்குறாங்க. ரேஷன் கடைக்கு வரவங்களே ஏழை எளிய மக்கள்டா, எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு அங்கே வாங்கி நம்மளோட வறுமையை போக்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாங்க. நீங்க நினைக்கலாம் பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க 3000 ரூபாய், அதுக்கு ஒரு நிகழ்ச்சி மாதிரி வச்சு கொடுப்பாங்க, அதனால கூட இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு கடை இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்க மாதிரி பக்கத்துல எல்லாம் கடை இருக்காது. அந்த ஊராளுகளுக்கு மட்டும்தான் அந்த கடை இருக்கும். மற்ற ஒரு 5 கிராமத்துக்கு சேர்ந்து ஒரு கடை இருக்கும். அப்படி அவங்க வரவங்களும் தினக்கூலி தான். அவங்க ஒரு நாள் வேலையை விட்டுட்டு தான் வருவாங்க. அவங்க இடத்துல அவங்களால இருக்கவும் முடியாது, அவங்க இடத்துல யோசிச்சு பார்க்கவும் முடியாது. மக்களோட நலனுக்காக தான் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியும். இவங்கள ஒரு இடத்துல காத்திருக்க சொல்லு, அப்ப தெரியும் எங்களுக்கு அந்த வழி. டிராபிக் சிக்னல்ல கூட நிக்க மாட்டாங்க. அவ்வளவு அவசரமா போய் தமிழ்நாட்டையே காப்பாற்ற போறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ.